அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். ஆசிரியர்களே, தங்களுடைய பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட விளையாட்டு பொருட்களின் விவரங்களை TNSED ஸ்கூல் ஆப்பில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர்களே, உங்கள் மொபைலில் TNSED ஸ்கூல் ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடேஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இதில் ஃபஸ்ட் ஐக்கான் ஸ்போர்ட்ஸ் டெலிவரி ட்ராக்கிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஐட்டம் நேம்ஸ், ஐட்டம் ரிசீவ்டு குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் ரிசீவ்டு, அதாவது விளையாட்டு பொருட்களோட பெயர் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. உங்கள் பள்ளிக்கு அந்த பொருள் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். உங்கள் பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளோட எண்ணிக்கை என்ன அப்படின்றத அடுத்த காலத்தில் குறிப்பிடணும். அடுத்து கடைசி கட்டத்தில் கொடுக்கப்பட்ட பொருட்களில் எத்தனை பொருட்கள் குறைபாடு உள்ள பொருட்கள் அதோட எண்ணிக்கையை குறிப்பிடணும். அடுத்து இந்த விவரங்களை எப்படி பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக பிளாஸ்டிக் கிரிக்கெட் பேட் சைஸ் 2. இப்போ இந்த பொருள் உங்கள் பள்ளியிடத்துக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை ஸ்வைப் பண்ணிங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். அதுக்கு அடுத்த பாக்ஸில் எத்தனை பேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவிடணும். இப்போ எங்கள் பள்ளிக்கு 2 கொடுத்துருக்காங்க, அதனால் நான் 2 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்ததில் அந்த 2ல் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த காலத்தில் குறிப்பிடலாம். இப்போ டேமேஜ் எதுவும் இல்லாதனால 0ன்னு குறிப்பிட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது உடன் கிரிக்கெட் பேட் சைஸ் 4 அது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலராக மாறிடும். இப்போ எங்கள் பள்ளியிடத்துக்கு ஒரே ஒரு உடன் பேட் கொடுத்துருக்காங்க, அதில் 1 அப்படின்னு பதிவிட்டுக்கிறேன். அந்த 1 உங்களுக்கு நல்லா இருக்குது, அதனால் டேமேஜ்டு அந்த பாக்ஸில் 0ன்னு குறிப்பிட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது கிரிக்கெட் ஸ்டம்ப் செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலராக மாறிடும். அதுக்கடுத்தது எத்தனை செட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் குறிப்பிடணும். எங்கள் பள்ளிக்கு ஒரே ஒரு கிரிக்கெட் ஸ்டம்ப் செட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நான் 1 அப்படின்னு பதிவிட்டுக்கிறேன். இப்போ அந்த இடத்துல நான் 2 அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு பதிவாகாது. ஏன் அப்படின்னா கீழே க்ரீன் கலர் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, உங்கள் பள்ளிக்கு கொடுத்த பொருட்களை விட அதிகமாக நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்றத கீழே க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதனால் எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்களோ அதை சரியாக எண்ணி அந்த இடத்துல பதிவிட்டுக்கோங்க. டேமேஜ்டு இருந்துச்சுன்னா டேமேஜ்டு செக்ஷனில் அந்த எண்ணிக்கையும் நீங்கள் பதிவிட்டுக்கலாம். ஆசிரியர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட விளையாட்டு பொருட்களின் விவரங்களை இந்த TNSED ஸ்கூல் ஆப்பில் பதிவிட்டுருங்க. உங்கள் பள்ளிக்கு வழங்கப்படாத பொருட்களுக்கு அந்த ரெட் கலர் பட்டன் அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுருங்க. இதுபோல் அனைத்து பொருட்களையுமே வழங்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்குமே க்ரீன் கலரில் இருக்கணும், வழங்கப்படாத பொருட்களுக்கு ரெட் கலரில் இருக்கணும். கீழே நோட் அப்படின்ற இடத்துல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, அதாவது உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட விளையாட்டு பொருட்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த குறைபாடு உள்ள பொருட்களை டிஸ்ட்ரிக்ட் நோடல் சென்டரில் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லா பொருட்கள் விவரங்களையும் நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் ஆசிரியர்களே. இதுபோல் உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட விளையாட்டு பொருட்கள் விவரங்களை TNSED ஸ்கூல் ஆப்பில் பதிவு செஞ்சுக்கோங்க. ஆசிரியர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.